ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யோகா முனி லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் புவனேஸ்வரிங்க. ஸோ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏமாந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த நியூஸ் வந்து பேப்பர்லேயே வந்து வந்துருச்சுங்க. ஒரு ஜென்ஸை வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் பேப்பர்லேயே வந்து வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவும் அந்த பேப்பரோட நியூஸையும் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக பார்க்க சொல்லி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 நாங்கள் வந்து ஒரு மகளிர் குழுவில் வந்து சேர்ந்தோங்க. இது பாருங்கள், சரிங்களா? இந்த மகளிர் குழுவில் தான் சேர்ந்தோம். இது 2022 ஜூனில் தான் வந்து சேர்ந்தோம், சரிங்களா? இது பாருங்கள், பணம் கட்டியிருக்கோம், சரிங்களா? 520 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு தொகை அப்படிங்கிற மாதிரி 520 ரூபான்னு சொல்லிட்டு 2022 ஜூன்லேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பக்கம், இது வந்து எங்களோட சேவிங்ஸ். இது வந்து வட்டி போட்டு பிரித்து தருவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது 2024 ஒரு லோன் வந்து எடுத்து கொடுத்தாங்க. 2023 ஒரு லோன் எடுத்தோம். அது நாங்கள் கரெக்டாக 10 மாதத்தில் வந்து அடைச்சி முடிச்சிட்டோம். அது அமௌண்ட்டு கம்மி தான். இது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட், 60,000 ரூபாய் வந்து லோன் வந்து எடுத்து கொடுத்தாங்க குழு தலைவி. எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 பேர் வந்து இருக்கோங்க. குழு தலைவி ப்ளஸ் துணை தலைவி எல்லாருமே சேர்த்து தான் வந்து 10 பேர் வந்து கம்பல்சரி லோன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வேணான்னு தான் முடிவு பண்ணிட்டோம், நானும் அம்மாவும். அதுக்கப்புறம் வந்து சரி, தேவைகள்லாம் இருக்குது. ஜூன் மாதம்னாலே நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதும் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த உள்கடன் அப்படி குழுவிலே வந்து கடன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடன் எடுத்து தான் பாப்பாவை ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல்லையே சேர்த்தேன். 2வது வாட்டி வந்து பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து உதவும். அந்த டைமில் தான் எங்கள் மாமியார் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க, மண்டையில் அடிபட்டிருந்ததுன்ட்டு. சரி, அதுக்கும் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது அமௌண்ட்டு. சரி, இதுக்கெலாம் வேணுன்றதுக்காக நாங்கள் லோனுக்கு வந்து ஓகே சொல்லி 2024 ஜூனில் வந்து அப்ரூவ் ஆச்சுங்க. எங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆச்சு அமௌண்ட்டு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 ரூபாய் வந்து 10 மாதத்தில் கணக்கு பண்ணால் வட்டியோட அசலோடு சேர்த்து 6,600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் நாங்கள் வந்து 7 மாதம் வந்து கட்டிட்டோம். ஏப்ரல் மாதம் முடிய போகுது, இன்னும் 3 மாதம் தான் பெண்டிங் இருக்குது. சரி, முடிச்சு நம்ம வந்து குழுவை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பேங்க் லோன் கட்டணும் பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு கட்ட முடியாதான், குழு தலைவிக்கிட்ட கொடுத்து தலைவி தான் மொத்த பணத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்தோம் பேங்க்கில் வந்து கட்டுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி கட்டும்போது கட்டலை, அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் எப்படின்னா திருப்பி டேரெக்டாக கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்களாம். நான் அங்கே இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நாங்களும் வந்து பணத்தை வந்து ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி வந்து குரூப்பில் எல்லாருமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா மட்டும்தான், அவங்ககிட்ட வந்து ஒரு நார்மல் பட்டன் மொபைல் தான் இருக்கிறதுனால அவங்க மட்டும்தான் டேரெக்டாக அது போய் கையிலே கொடுத்துட்டு வருவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 7 மாதம் வந்து நாங்கள் காசு கட்டணும். இந்த 7 மாதம் கட்டின காசும் பேங்க்குக்கு போகலை. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட சொந்த செலவுக்காக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டு பிப்ரவரி வரைக்குமே எங்களுக்கு வந்து பேங்க் சைட்லேருந்து ஒரு மெசேஜோ, ஒரு ஃபோன் காலோ, ஒரு லெட்டரோ எதுவுமே எங்களுக்கு தரலைங்க, வரவும் இல்லை. எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் குழு தலைவியோட பேரும் எங்கள் குழு மெம்பரோட உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பரோட பேரும் ஒரே பேர் அப்படிங்கிறதுனால இவங்க நினச்சி அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் சைட்லேருந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங் போட்டது இந்த குழு தலைவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குழு மெம்பர்ஸே இல்லாதவங்க அவங்களாம் ஒரு 5 பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து பேங்க்கில் மீட்டிங் வந்து வச்சு அவங்களே முடிச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜும் வரல. குழு தரப்புலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு காலும் வரல. பேங்க் தரப்புலேருந்து ஒரு மெசேஜோ ஒரு காலோ எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. நாங்கள் தான் வந்து இப்போ வந்து ஆள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஓடினப்போ நாங்கள் வந்து அங்கங்கே சுற்றி ஒரு பிப்ரவரியிலேருந்தேங்க வீட்லேயே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், லைவில் சொல்லியிருப்பேன்.
பிப்ரவரியிலேருந்து வீட்டில் இல்லைங்க. காலையில் 10 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சுன்னா 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இப்போ வந்து பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா. கமிஷன் ஃபஸ்ட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆகிட்டு இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் கஸ்டடியிலே அவங்க வீட்லேயே வந்து வச்சு போலீஸ் மட்டும் அதை அவங்க போலீஸ் கண்காணிப்பிலே வந்து இருந்திருக்காங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. விஷம் குடிச்சதுனால வந்து போலீஸ் இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை புழல் ஜெயிலில் வந்து போட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கு. பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம். சரி, இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் காலையில் 10 மணிக்கு கிளம்பணும். போனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னும் ரெடி ஆகலை. பெரிய 1.5 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க. இருந்தாலும் எங்களோட அமௌண்ட்டை நாங்கள் பார்க்கணும்ல. அரௌண்ட் ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் குழு மெம்பருக்கு லோன் வாங்கினவங்களோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 80,000-85,000 கிட்ட வருது ஒவ்வொரு ஆளுக்குமே. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்ற பயத்துலேயே வந்து நாங்கள் வந்து சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு நம்ம பேங்க்கில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க இன்னும் எஃப்ஐஆர் காப்பி வந்து ரெடி ஆகலை. நாங்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர் காப்பி போடலாம், நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஒன்றா எடுத்துக்கோங்க, கேஸ் ஒன்றா ஃபைல் பண்ணிக்கலாம், எஃப்ஐஆர் வந்து ஒன்று தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பேங்க்குக்கு போய்ட்டு இன்றைக்கி போய்ட்டு ஒரு 11 மணிக்குள்ளே பேங்க்கில் போய் பேசினதுக்கு இல்லை நீங்கள் வந்து அந்த 7 மாதம் தவணையை வந்து கட்டி தான் ஆகணும், தொகையை வந்து கட்டி தான் ஆகணுன்றாங்க. இது எப்படிங்க? அப்படியே வயிற்றில் அடித்த மாதிரி இருக்குது, நெருப்பை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. வீட்டில் சொன்னால் சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணால் 47,000 வருது. அந்த அமௌண்ட்டு நாங்கள் எப்படி கட்ட முடியும்? ப்ளஸ்ஸு பெண்டிங் இருக்க 3 மாதம் சரிங்க, வட்டியோடு நாங்கள் எப்படிங்க கட்ட முடியும்? இது வந்து எப்படி இந்த குழு வந்து எங்களுக்கு அறிமுகமாச்சு அப்படின்னா வந்து இந்த ஊர் கவுன்சிலர் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சரிங்களா. அவங்க தான் வந்து ஹெட்டு. அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் எங்களை சேர்த்தாங்க. சரி கவுன்சிலரே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து சேர்ந்தோம். அப்புறம் எங்களுக்கு வந்து இப்போ தாங்க சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு குழுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. குழுவில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி பணம் ஒன்றுமே தெரியாது. பணம் கட்ட சொல்லுவாங்க, கட்டிடுவோம், பேங்க் லோனுக்கு வர சொல்லுவாங்க, இப்போ கையெழுத்து போடும், அதுதாங்க எங்களுக்கு தெரியும். பேங்க் ப்ரொசீஜரு அப்புறம் இந்த குழுவோட ப்ரொசீஜர் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஓன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நாங்கள் போய் பேங்க்கில் பேசிப்போம். பட் இந்த குழு மூலயமா போகிறத பற்றி எனக்கு உண்மையாக சத்தியமாக எதுவுமே தெரியாது. பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து எங்களை அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி வந்து அந்த குழுவில் வந்து சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, இவங்க ஹெட் இருக்காங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்களாம் இருக்கிறோம், நாங்களும் செய்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த தெருவில் இருக்க மொத்த பெரிய அவங்க தான் வந்து என்னச்சு சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாங்கள் இருக்கோம், அவங்க இருக்கும், பெரிய ஆள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ போய் கேட்டதுக்கு அவங்க வந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்போது 2024 ஜூலைலேருந்து அமௌண்ட்டு கட்டலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. எங்களை சேர்த்து விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவங்க அக்டோபர்லேயே வந்து விலகிட்டாங்க. சரிங்களா. அவங்க வந்து அவங்க மருமகளோடதும் அவங்களோடதும் அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க அழகாக கிளம்பிட்டாங்க. இப்போ கேட்டால் நான் வந்து குழுவிலே கிடையாது, என்னை வந்து இன்வால்வ் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக எங்களை குழுவில் சேர்த்து விட்டதே அவங்க தான். இன்றைக்கி வந்து எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவங்க வந்து விலகிட்டாங்க. இப்போ இவங்க போயிட்டு சரி இந்த மாதிரி மேம் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஹெட் இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் பேசினா எனக்கு வந்து இந்த மாதிரி குழு இருக்கிறதே தெரியாதுன்றாங்க. அவங்க பேக்ரவுண்டு வச்சு தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். இப்படி ஒரு குழு வந்து நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்க தலைமையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 குழு நடக்குது இந்த ஊரில். சரிங்களா. ஆனால் இப்போ கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் சேராதீங்க, சீட்டு போடாதீங்க, தீபாவளி ஃபண்டு போடாதீங்க. முக்கியமாக மகளிர் சுய உதவி குழு அப்படின்ட்டு நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க. அது வந்து நிறைய, ஆனால் சில பேர் வந்து உண்மையாக நடத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நான் வந்து எல்லாரையுமே வந்து குறை சொல்ல வரலை. சில பேர் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, இந்த குழு வச்சு நிறைய பேர் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ நாங்களே வந்து ரொம்ப அடிபட்டிருக்கோம். இப்போ வீட்லேயே எங்களை அந்தளவுக்கு திட்டுறாங்க. சரிங்களா. இப்போ இந்த 7 மாதம் காசுக்கு யார் பொறுப்புன்னு தெரியல. யார் கட்டுவாங்க? 46,000 சில்லற. இந்த 3 மாதம் வந்து அது ஒரு 19,000 சில்லற. யாருங்க கட்ட முடியும்? நாங்களே வாடகை வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் காசு இல்லாமல் தான் நாங்களே கவர்மெண்ட்டில் போய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். இவங்க அசால்ட்டாக காசு தூக்கிட்டு போய் எனக்கு தெரியாது, இவங்களை கேட்டால் அவங்கள கை கட்டுறாங்க, அவங்கள கேட்டால் அவங்கள கை கட்டுறாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல.
இன்றைக்கி கூட பேங்க்குக்கு போயிட்டு வந்து இப்போ தாங்க 2 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு சரி நம்ம வந்து இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலாம், ஏன்னா நம்ம தான் வந்து ஏமாந்துட்டோம், நம்மள மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவே போடுறேன். முக்கியமாக வந்து இந்த மாதிரி சீட்டு போடுறவங்களாம் அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருக்கா, இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்றாங்க, இப்போ கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, முக்கியமாக சீட்டே போட வேணான்ற என்ன கேட்டால் பேங்க்கில் வந்து உங்களோட பேரில் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் மாதிரி போட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க. இல்லை நான் சீட்டு போடுறேன்னா தெரிஞ்சவங்களா, பழகினவங்களா, சொந்த வீட்டில் இருக்கா, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க தயவு செஞ்சு எதுலையுமே சேராதீங்க. நம்ம சிந்திச்சு செயல்படணும். நான் அன்றைக்கி சிந்திக்கலை, இன்றைக்கி வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ஸோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க, அது என்னன்றது எங்களுக்கு தெரியலை. அவர் எப்படி இன்வால்வ் ஆனார் தெரியல. இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தலைவி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பாதி காசை வந்து நான் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அவர் கேட்டதுக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி போயிட்டு எப்படி சுற்றிட்டு வருதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து போலீஸ் தரப்பில் தான் எங்களுக்கு வந்து ஒரு முடிவை, ஒரு தெளிவை கொடுக்கணும் எங்களுக்கு. அதுதான் வந்து நாங்கள் இப்போ வரையும் நம்பிகிட்ருக்கோம். அவங்க சைட்லேருந்து எப்படி பணத்தை வாங்கி தருவாங்களா என்னன்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு டவுட்டாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன ஒரு விடை தெரியாத புதிராகவே போயிட்டுருக்கு. அது எப்போ தான் முடியும்னு தெரியல. வருமா வராதான்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க, ஏமாறாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏமாறக்கூடாது, சரிங்களா? நம்மளாக வந்து ஒரு முடிவை எடுக்கணும். நம்ம வீட்டில் பேசணும், நம்ம வீட்டில் கன்சல்ட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். யாரும் வந்து போய் இந்த மாதிரி போயிட்டு ஏமாந்துடாதீங்க, என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.